Very good evening, friends. 8th Standard English, Term 3, Unit 7, Prose. We are going to see this chapter called Cyber Safety. இணையதளத்துல நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த பாடம் நமக்கு சொல்லித்தர போகுது. ஸோ இந்த கதையில நம்ம யாரெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, கிளாடினும் ராணியும் எப்படி இன்டர்நெட்டை உபயோகிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் அவங்க அம்மா அப்பா சொல்லித்தராங்க. their advice how to use the internet. ஸோ இன்டர்நெட் என்னதான் ஒரு முக்கிய கருவியா இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நம்மளால சேகரிக்க முடிஞ்சாலும் சில சமயங்கள்ல அதுவே நமக்கு தீமையும் விளைவிக்கிறது. இட் இஸ் காசிங் டேஞ்சர் டு அஸ் ஆல்தோ இட் இஸ் சோர்ஸ் ஆஃப் கிரேட் நாலேஜ். ஸோ ராணி கெட்ஸ் ஸ்கேர்ட் when she comes across a stranger's chat. ஒரு முன்பின் தெரியாத நபர் அவர் ராணி கிட்ட தொடர்ந்து இணையதளத்துல இந்த சோஷியல் மீடியா பேஜ்ல பேசிட்டே இருக்கிறதுல அவளுக்கு ஒரு பயம் வந்துடுது. அவங்க அப்பா என்னதான் அறிவுரை கொடுத்தாலும் கன்சோல் பண்ணாலும் சரி, her father, I'm sorry, her father consoled her and he advised her not to what to be done and what not to be done. So he says never talk to strangers. முன்பின் தெரியாத நபர்கிட்ட பேசக்கூடாது. சாதாரணமாவே நம்ம பேச மாட்டோம். அதுவும் இணையதளத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எந்தெந்த விதத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்? நம்மளுடைய பர்சனல் டீட்டெயிலை கொடுக்க கூடாது. பேன், ஆதார் டீட்டெயில்ஸ், நம்மளுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள், நம்ம எந்த இடத்துல வசிக்கிறோம், எந்த ஸ்கூல்ல படிக்கிறோம், இது போன்ற தகவல்கள் வெளிப்பேருக்கு அது அவசியமே கிடையாது. அவங்களுக்கு அது தெரிஞ்சதுன்னா இட் இஸ் லைக் we are giving them way to make use of the information which we are portraying it in internet. So never share your personal information to anyone, that too in social media. So they use our profile pictures and they misuse our information. Morphing இதெல்லாம் நடக்குது. ஸோ நம்மளுடைய புகைப்படத்துல வேற யாரோடைய பிக்சரை கூட அதில் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ they can morph it easily. So you should never share your pictures in social media. So it is advisable not to share it in social media. So also getting addicted to mobile phone also causes several problems. You get headache, you tend to wear glasses or spectacles. But though there are many benefits, many disadvantages these internets are throwing upon us, there are a lot of advantages we can't ignore. So we must limit. So what we are required to do is we must limit their usage so that it doesn't take charge of our lives. We need to have control of it. Social media or internet shouldn't have control over us. So too much of anything is also bad. அளவுக்கு அதிகமா எடுத்துட்டா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? அதே போலதான். One day, Gladden asked his mother, "Mom, do you know how a screw gauge works?" அம்மா, உங்களுக்கு தெரியுமா எப்படி இந்த ஸ்க்ரூ காஜுங்கிறது எப்படி வேலை செய்யுங்கிறது உங்களுக்கு தெரியுமா என்ன? ஸ்க்ரூ காஜ்னா என்ன? அது ஒரு அளக்கிற ஒரு கருவி. இட்ஸ் அ மெஷரிங் டூல். நோ சன், லெட் அஸ் ப்ரௌஸ் அபவுட் இட் இன் இன்டர்நெட். இல்லையே, எனக்கு அதை பத்தி தெரியல. நம்ம வேணா இன்டர்நெட்ல தேடி பார்ப்போம். We have many search engines, right, like Google, wherein if at all we don't know any information, we are not well versed, we can search it through internet. அதே போலதான் அவங்க அம்மாவும் சொல்றாங்க, ஏன் இத பத்தி நம்ம இன்டர்நெட் தேடி பார்க்க கூடாது? ஓ, கேன் வி ஃபைண்ட் இட் இன் இன்டர்நெட்? அப்படின்னா இன்டர்நெட்ல இதை பார்க்க முடியுமா? இணையதளத்துல நம்ம இதெல்லாம் பார்க்க முடியுமா? இதை பத்தின தகவல் நமக்கு கிடைக்குமா? எஸ் சன், இன்டர்நெட் இஸ் அ கிரேட் டூல் வேர் யூ கேன் கேதர் இன்ஃபர்மேஷன் டு கெயின் நாலேஜ். நிறைய விஷயங்களை சேகரிக்க முடியும். நம்மளுடைய நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு இது ரொம்ப பெரிய முக்கிய கருவியா இது இருக்கு. ஹியர் இட் இஸ். தேங்க்யூ மாம். இது பாரு, இதோ இருக்கு பாரு நீ தேடி இருந்தது. பையன் நன்றி தெரிவிக்கிறான் அவங்க அம்மா அதை காமிச்சோன்னு.
வேர் ஆர் த கிட்ஸ் கிளாடின் அண்ட் ராணி? எங்க நம்ம பசங்க கிளாடினும் ராணியும்? கிளாடின் இஸ் கேதரிங் இன்ஃபர்மேஷன் இன் இன்டர்நெட் ஃபார் இஸ் சயின்ஸ் ப்ராஜெக்ட். கிளாடின் வந்து அவனுடைய சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்காக நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இன்டர்நெட் மூலியமா சேகரிச்சுட்டு இருக்கான். ஆ, ராணி சீம்ஸ் டு பி ஃப்ரைட்டன்ட் ஆஃப் சம்திங். ஓ, வாட் ஹேப்பன் ஆல் ஆஃப் அ சடன்? இஸ் எனிபடி த்ரெட்னிங் ஹர் ஆன்லைன்? என்னன்னு தெரியல. ராணி எதையோ பார்த்து பயந்து போயிருக்கா. ஃப்ரைட்டன்னா பயந்து போறது. ஃபியர் ஆர் அஃப்ரேட். ஓ, என்னாச்சு திடீர்னு? யாராவது அவளை வந்து இணையதளத்துல மிரட்டுறாங்களா என்ன? அப்பா மனைவி கிட்ட கேக்குறாங்க. த்ரெட்னிங் ஆன்லைன்? ஆர் யூ சஸ்பெக்டிங் எனி ஆன்லைன் பிரிடேட்டர்? ஓ குட்னஸ், லெட் மீ கால் ஹர். ராணி, கம் ஹியர். ஓ, நீங்க சந்தேகப்படுறீங்களா? யாராவது இணையதளத்து மூலியமா அவளை மிரட்டுறாலும் நீங்க சந்தேகப்படுறீங்களா? அதாவது பாலியல் ரீதியா ஏதாவது ஒரு துன்புறுத்தல் இணையதளத்து மூலியமா குடுக்கறது, அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ? இரு இரு, நானே ராணிய கூப்பிட்டு கேக்குறேன். அப்பா வந்து பொண்ணை கூப்பிடுறாரு. ராணி, ப்ளீஸ் கம் ஹியர். மை டியர், வாட் ஹேப்பன்? நோ டேட், ஐ எம் ஓகே. ஒன்றும் இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். டோன்ட் வரி, ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ. டெல் மீ நவ், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? ஐ எம் ரியலி ஸ்கேர்ட். ஓ நோ, வாட் இஃப் ஹி கம்ஸ் ஹோம்? பயப்படாத, நான் உனக்கு உதவி செய்யறதுக்காக தானே இருக்கேன். நான் எப்படி உனக்கு உதவி செய்யட்டும்? சொல்லு, என்கிட்ட சொல்லு பாப்போம். இல்ல இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்ணட்டும்? ஒருவேளை என் வீட்டுக்கே வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற பயம் ராணிகிட்ட இருக்கு. ஓ, ஹூ? எனி ஆஃப் யுவர் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ்? யாரு? இணையதளத்துல யாராவது இருக்கிற உன்னுடைய நண்பர்களா? ஆமா, அவன் என்னோட தினைக்கும் ஆன்லைன்ல பேசுவான். அவனுக்கு வந்து என்னுடைய பெயர், அட்ரஸ், வயசு எல்லாமே தெரியும். எஸ், ஹி சாட்ஸ் எவ்ரி டே. ஹி நோஸ் மை நேம், அட்ரஸ், ஏஜ், எவ்ரிதிங். Nowadays, he uses bad words. He also told me that if I discuss about the chat to anyone else, he will cause harm to my family members. இப்பெல்லாம் வந்து நிறைய கெட்ட வார்த்தையெல்லாம் கூட உபயோகிக்கிறான். ஒருவேளை நான் இதை யார்கிட்டயாவது சொன்னேன் அப்படின்னா, நான் வந்து உன்னுடைய குடும்ப நபர்கள் அவங்களுக்கு வந்து பாதிப்பையும் நான் கூட ஏற்படுத்த முடியும். ஐ கேன் காஸ் ஹார்ம் டு எனி ஆஃப் தி ஃபேமிலி மெம்பர்ஸ். அவங்கள துன்புறுத்த கூட என்னால முடியும். நீ அதனால சொல்லவே கூடாது இதை பத்தி. டோன்ட் ரெஸ்பாண்ட் டு ஹிஸ் மெசேஜ் ஈவன் இஃப் ஹி கண்டினியூஸ்லி டிஸ்டர்ப்ஸ் யூ. அதுக்கெல்லாம் பதிலே சொல்லக்கூடாது. தொடர்ந்து உன்னை இம்சப்படுத்தினே இருந்தாலும் சரி, நீ அதுக்கு பதிலே கொடுக்க கூடாது. ஆஃப்டர் சம் டேஸ் ஹி மே நாட் சாட். இந்த மாதிரியே நீ பதில் அளிக்காமலே விட்டுருந்த அப்படின்னு வச்சுக்கோயேன், அவன் வந்து உன்னை தொந்தரவே பண்ண மாட்டான். ஸ்டில் இஃப் ஹி பாதர்ஸ் யூ, I will take care of him by talking to his parents, or I will report to the cyber police. Don't worry, my dear. Thank you very much, Dad. கவலைப்படாத. இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் ஆன்லைன்ல சேட் பண்றத அதுக்கெல்லாம் பெருசா பதில் அளிக்க கூடாது. கொஞ்ச நாள் என்ன ஆகும்? நீ பதிலே அளிக்கலைன்னா, நீ பெருசா கண்டுக்கல போல இருக்கு அப்படின்னு அவனும் விட்டுருவான் பேசுறதே. ஆனாலும் உன்கிட்ட பேசுறான், உன்னை தொந்தரவு பண்றான் அப்படின்னா, நான் பாத்துக்கிறேன். நான் ஒண்ணு அவனோட அம்மா அப்பாவோட பேசுறேன். இல்லாட்டி சைபர் போலீஸ்ட்ட, அதாவது இந்த இணையதளத்துல கணினி வழியா வர பிரச்சனைகள கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா சைபர் போலீஸ்ன்னு இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏன்னா தே கேன் ட்ராக் தி பர்சன் ஹூ இஸ் காசிங் தி ஹார்ம் ஆர் ஹூ இஸ் மிஸ்யூசிங் தி சோஷியல் மீடியா. கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். இந்த பொண்ணுக்கு இப்பதான் ஓரளவு பயம் குறைஞ்சு போறது. பாட்ட நன்றி தெரிவிச்சுக்கிறா. டியர், ப்ளீஸ் அட்வைஸ் ஆர் சில்ட்ரன் ஹவு டு யூஸ் இன்டர்நெட் வைஸ்லி. ஃபைன், கால் கிளாடன். தயவு செஞ்சு குழந்தைகளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுங்க. எப்படி இன்டர்நெட்ட புத்திசாலித்தனமா உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்லி விடுங்க. ஃபைன், ஃபைன், கால் கிளாடின் அப்படின்னா கிளாடினை கூப்பிடு. சில்ட்ரன், ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் ஆர் ஃபார் ஷேரிங் அமங் நோன் மெம்பர்ஸ். இணையதளத்துல வந்து நீங்க ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிறீங்கன்னா, அது வந்து நம்மள தெரிஞ்ச நபர்கள் அவங்களுக்கு தான் பகிர்ந்துக்கணும். நெவர் chat with anybody unless you know them like classmates, friends, family members. நம்மளுடைய உறவுக்காரங்களா இருக்கணும், நண்பர்களா இருக்கணும், இல்லாட்டி குடும்ப நபரா இருக்கணும், இல்ல உங்களுடைய கிளாஸ்மேட்ஸ், உங்க கூட படிக்கிற நண்பர்களா இருக்கணும். இவங்கள தவிர வேற யார்கிட்டயுமே வந்து முக்கியமான தகவல்கள் எதையுமே பகிர்ந்துக்க கூடாது. கீப் யுவர் பர்சனல் டீடைல்ஸ் லைக் போட்டோஸ், ஃபோன் நம்பர், ஆதார் நம்பர், இன்ட்ரெஸ்ட் வெரி பிரைவேட்.
வை சோ? எப்போதுமே நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸான புகைப்படங்களா இருக்கட்டும், ஃபோன் நம்பரா இருக்கட்டும், ஆதார், ஏன்னா இப்ப ஆதார், பான் எல்லாமே நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். பேங்க்குக்கு வந்து அப்டேட் பண்றோம். எந்த ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனா இருந்தாலும் ஆதார், பான் தானே முக்கியமா குடுக்கப்படுற ஒரு டீட்டெயிலா இருக்கு. அதனால இந்த மாரி விஷயங்கள்லாம் ஆன்லைன்ல பகிர்ந்துக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாம நமக்கு என்னலாம் பிடிக்கும், பிடிக்காது, நம்மளுடைய விருப்பங்கள் இதெல்லாம் சோஷியல் மீடியால வந்து ஷேர் பண்ணவே கூடாது. ஏன் அப்படி? Strangers may use your profile and misuse your information without your knowledge. முன்பின் தெரியாதவர்கள் உன்னோட புகைப்படங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய சுயநலத்துக்காக, அவங்களுடைய ஓன் பர்ப்பஸ்க்காக அத தவறுதலான முறையில உபயோகிக்கலாம். உன்னுடைய நாலேட்ஜ் இல்லாமலே, அதாவது உனக்கு தெரியாமலே அவங்க உபயோகிக்கலாம். அது உன்னால கண்டுபிடிக்க கூட முடியாது. ம். ஓ! அப்படின்னு குழந்தைகள் வந்து ஆச்சரியமா அப்பா சொல்றத வந்து கேட்டுட்டு இருக்காங்க. Internet or mobile helps us to connect with people around the world, allows us to watch movies, listen to music, play games, and enjoy various other activities. இன்டர்நெட் இந்த இணையதளத்து மூலியமா என்னெல்லாம் பயன்கள் இருக்கு, என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்குன்னு இங்க தெரிவிக்கிறாங்க. இன்டர்நெட்டா இருக்கட்டும், மொபைல் ஃபோனா இருக்கட்டும், எந்த ஒரு கார்னர்ல மக்கள் இருந்தாலும் நம்மளால அவங்களோட ஈஸியா, சுலபமா பேச முடியுது. அது மட்டும் இல்லாம நம்மளால படங்கள் பார்க்க முடியும், பாட்டு கேட்க முடியும், விளையாட முடியும். இது போன்ற நெறைய விஷயங்கள் இன்டர்நெட்டா இருக்கட்டும், மொபைல் ஃபோன் வந்து நமக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கு. தேர் இஸ் அ சான்ஸ் டு கெட் அடிக்டட் டு திஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் என்டர்டெயின்மென்ட். ஆனா, அதே நேரத்துல நம்ம இதுக்கு அடிக்ட் ஆறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதாவது ஒரு விஷயத்தையே அப்படியே செஞ்சுட்டே இருக்கிறது. ஃபோன பார்க்கறதுனா அதையே பார்த்துட்டே இருக்கிறது. அது இல்லாம நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியாது. அது பார்க்கலைன்னா நமக்கு ஏதோ மாரி இருக்கும். இப்போ முன்னாடிலாம் டிவி அப்படிதான் இருந்தது. ஆனா இப்ப இந்த மொபைல் ஃபோன், இன்டர்நெட்லாம் வந்ததுக்கப்புறம், கொஞ்ச நேரத்துக்கு அத பார்த்தா தான் நம்ம ரிலாக்ஸ்ட் ஆவோங்கிற ஒரு எண்ணம் வந்துருது. இல்லையா? "டியர் டெல் தெம் வாட் ஹேப்பன்ஸ் இஃப் சம்ஒன் இஸ் அடிக்டட் டு இட்." சொல்லு என் நண்பே என்ன ஆகும்னு. ஒருவேளை நீ தொடர்ந்து அந்த ஒரு விஷயங்களுக்கெல்லாம் அடிக்ட் ஆயிட்டேன்னா என்ன ஆகுங்கிறத சொல்லு. இந்த இன்டர்நெட்டா இருக்கட்டும், மொபைல் ஃபோனுக்கு தொடர்ந்து நம்ம அடிக்ட் ஆயிட்டோம்னா, என்ன ஆகுங்கிறத குழந்தைகள்ட்ட சொல்லு, தெரியப்படுத்து. Mobile addiction causes several serious problems such as headache, weakened eyesight, சாரி. மொபைல்ல அடிக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா, மொபைல் உபயோகிக்கிறத அடிக்ட் ஆயிட்டோம்னா, நெறைய விளைவுகள் வரும். ஒண்ணு தலைவலி வரும். இல்ல நம்மளுடைய கண் பார்வை வந்து குறைஞ்சுட்டே வரும். தூக்க இன்மை, அதாவது நம்ம ராத்திரி தூங்குறது இப்ப நெறைய பேர் என்ன பண்றோம், சில பேர் certain people are very having much control over until what time they need to use the phone. But some of us we don't get sleep. ராத்திரி நேரத்துல படுத்தோனே தூக்கம் வர கொஞ்ச நேரம் நம்ம ஃபோனை பார்ப்போமே அப்படியே தள்ளி தள்ளின்னு பார்த்துட்டே இருப்போம். அது பார்த்தா 12 மணி ஆயிடும். அதனால என்ன ஆகும், நம்மளோட தூக்கம் வந்து பாதிக்கப்படுறது இல்லையா? காத்தால எழுந்துக்க முடியல, ஆனா ராத்திரி தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்? ஏன்னா அந்த மொபைல் ஃபோனை பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு காஸ் ஹெட்டேக். இட்ஸ் கோயிங் டு வீக்கன் our ஐசைட். நம்மளுடைய கண் பார்வை குறைபாடல் அதெல்லாம் கூட வரும். ஸ்லீப் டிஸார்டர்ஸ் ஸ்லீப் டிஸார்டர்ஸ் தூக்கத்துல வந்து தொந்தரவு. அதாவது சில நேரத்துல பாதியிலேயே பாதி ராத்திரிலேயே தூக்கம் இல்லாம முழிப்பு வந்துரும். சோஷியல் ஐசோலேஷன், ஸ்ட்ரெஸ், டிப்ரஷன், மன அழுத்தம், குழப்பம், அது மட்டும் இல்லாம சோஷியல் ஐசோலேஷன். இப்ப நெறைய வீட்ல 3 பேர் இருக்க குடும்ப நபரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நியூக்ளியர் ஃபேமிலி. ஆளாள்ட்ட ஒரு ஃபோன் இருக்கு. அப்பா வந்து ஹால்ல பார்த்துட்டு இருப்பாங்க, அம்மா கிச்சன்ல பார்த்துட்டு இருப்பாங்க, பையனோ, பொண்ணோ ரூம்ல பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க அவங்களுடைய உலகத்துல வந்து சந்தோஷமா அந்த ஃபோன பார்த்து நேரத்த கழிக்கிறாங்களே தவிர, 3 பேரும் சேர்ந்து ஒண்ணா நேரத்த செலவழிக்கிறது இல்ல. அதுதான் சோஷியல் ஐசோலேஷன். ஃபோன்ல நேரம் செலவழிக்கிறது வந்து பரவாயில்லையா இருக்கு. மனிதர்களோட நேரத்த செலவழிக்கிறதுக்கு பதிலா, ஃபோன்ல தான் நெறைய பேர் செலவழிக்கிறாங்க. ஸோ தேர் இஸ் அ சோஷியல் ஐசோலேஷன். Every one of us, if at all there is a three-member family, it is a three-member family. Each one of them are isolated and they're in their own world by looking into their mobile. Aggressive behavior. ரொம்ப ஒரு கொடூரமா நடந்துக்கிறது. கோவம் வரும். இப்ப நம்ம வந்து ஒரு ஃபோன்ல ஒரு அ ஸ்டோரியோ, வில் பி வாட்சிங் சம் வீடியோ.
If at all someone picks the phone from our hand, what will we do? Will we give it easily? No, we get very bad anger with them, right? ரொம்ப கோவம் வரும். எப்படி நீ எடுக்கலாங்கிற மாதிரிலாம் கூட கேட்போம். Although they are doing good to us, we shouldn't watch mobile phone. We get angry very easily. It causes financial problems as well. நிறைய பேர் இந்த கேம்ஸ், ஆன்லைன் கேம்ஸ் அதுல வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பணத்த கூட இழக்க கூட செஞ்சிருக்காங்க இல்லையா? அதான் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ். இஃப் அட் ஆல் யூ ஆர் ஜஸ்ட் பிளேயிங் இட் ஃபார் தி சேக் ஆஃப் அ கேம், இட் இஸ் ஃபைன். அண்ட் தட் டூ யூ நீட் டு பிளே ஒன்லி ஃபார் few minutes or few some time. But there are people who play these games by keeping some amount as a bet so that they get the twice the amount. So they get twice the amount. பணம் வந்து இரட்டிப்பா கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில ஆன்லைன்ல கேம் எல்லாம் கூட சீட்டு இந்த மாதிரிலாம் விளையாட்டுகள்லாம் கூட ஈடுபடுறாங்க. அதனால என்ன ஆகுது? ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் ஏற்படுறது. இட் ரூயின்ஸ் த ரிலேஷன்ஷிப் அண்ட் நோ ஆர் லோ ப்ரொஃபஷனல் கோல். நம்மளுடைய மேல் வளர்ச்சிக்கு அது வந்து பாதிப்பை ஏற்படுத்துறது. ரூயின் ரிலேஷன்ஷிப். குடும்ப நபர்களுடைய ஒரு உரையாடல் இல்லாம அந்த உறவே வந்து பாதிக்கப்படுறது. ஓ மை காட்! அட கடவுளே! என்ன இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கா? இத்தன தீவுகள் இருக்கா? மொபைல் ஃபோன பார்த்தா. We can't ignore the benefits of internet and mobile phone to our life, educationally and socially. அதுக்காக இன்டர்நெட்டும், மொபைல் ஃபோனும் அது எவ்ளோ நன்மைகள் நமக்கு ஏற்படுத்தி குடுத்திருக்குங்கிறத நம்மளால மறுக்க முடியாது. படிப்பு ரீதியா இருக்கட்டும், சோஷியல் ஆ ஆல்சோ socially, that is, if at all there are some of the family members who are staying abroad or out of station, how do we connect to them? We connect to them through these mobile phones. We do a video call so that we are having social communication. அவங்களோட கம்யூனிகேஷன் தொடர்ந்து இருந்துட்டே தானே இருக்கு. Because since they are there out of station, we don't avoid speaking to them. We keep speaking to them. At those times, these internet plays an important role, right? So sure that too much of anything is good for nothing, right, mom? அதனாலேயே எதுவுமே அதிக அளவுல உபயோகிக்கப்படுறதுனா அது வந்து நமக்கு நன்மையை தராது. தீமை தான் விளைவிக்கும். ஆமாம்மா, நீ சொல்றது என்னமோ வாஸ்தவம் தான், கரெக்ட் அப்படின்னு குழந்தைகள் வந்து ஒத்துக்கிறாங்க. So although internet and mobile phones are doing wonderful things and is having a lot of benefits, at times it is creating problems to our lives financially, as well as personally, professionally. In all the terms, they are creating effect on our health. So this is the Prose Cyber Safety. So from this chapter, we are getting to know that we shouldn't provide our personal information and share it on the social media. இந்த கதை மூலியமா நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதையுமே வந்து சோஷியல் மீடியால வந்து தெரிவிக்க கூடாது. நம்மளுடைய வயசு, இடம், நம்மளுடைய நண்பர்கள், பான், ஆதார். இப்ப இங்க சில பேர்லாம் வந்து ஒரு வெக்கேஷன் போனாங்கன்னா, இந்த இடத்துக்கு நாங்க வெக்கேஷன் போனோம் அப்படிங்கிறதெல்லாம் சோஷியல் மீடியால அப்டேட் பண்றாங்க. There might be a thief who might watching this picture. So it paves a way for him to burgle the house, right? கொள்ளையடிக்கிறதுக்கு இது ரொம்ப சௌகரியமா தானே இருக்க போகுது. நீங்க எங்க வெளியில போனா இன்னொருத்தருக்கு என்ன? அதுக்காக தான் நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச நபருக்கு மட்டும் நம்ம பகிர்ந்துக்கணும். நம்மளுடைய குடும்ப நபர், நம்மளுடைய நெருக்கமான நண்பர்கள், முன்பின் தெரியாத நபர்களுக்கு நம்ம அத பகிர்ந்துக்க கூடாது. அதுதான் இந்த இந்த பாடம் நமக்கு கத்துக் குடுக்குறது. So we'll watch a video pertaining to this Prose Cyber Safety. Recording few minutes pause பண்ணலாம். So first I'll discuss the long answer questions, then I'll move on to the synonym antonym sort of questions. Okay. So how should one use the technology of the present world? One should use the technology of the present world carefully and wisely. ரொம்ப புத்திசாலித்தனமாவும் உபயோகிக்கணும், அதே சமயத்துல ஜாக்கிரதையாவும் இருக்கணும். இட் இஸ் பெனிஃபிஷியல் டு ஆல் ஆஃப் அஸ். எல்லாருக்குமே அது நன்மை தான் ஏற்படுத்தி தரப்போகுது.
நன்மையை தான் நிறைய கொடுக்குறது. பட் we face some negative effects while using it. Online facilities are for sharing information or knowledge among known members. தெரிஞ்ச நபர்களோட தான் அதை நம்ம பகிர்ந்துக்கணும். We should never chat with anybody until we know them. நம்ம ஒருத்தவங்கள வந்து நல்லா முழுசா தெரியலனா அவங்கள்ட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பகிர்ந்துக்க கூடாது. They could be our friends, classmates and family members. We should keep our personal details very private. Strangers may misuse may use our profile and misuse our information without our knowledge. நமக்கே தெரியாமலே கூட அவங்க நம்மளுடைய டீடைல் எல்லாத்தையும் வந்து பறிச்சுக்கலாம். They can misuse it. Internet or mobile helps us to connect with people around the world. They allow us to watch various facility activities, but too much of anything is not good for us. You can make note of this answer. I'll wait for a minute. What happens if someone is addicted to a mobile phone? Mobile addiction causes several serious problems such as headaches, weakened eyesight, sleep disorder, depression, stress, social isolation, aggressive behavior, financial problems, ruined relationships, and no or low professional growth. Too much of anything is again good for nothing. We can't ignore the benefits of internet and mobile phone. Justify. We can't ignore the benefits of internet and mobile phones to our life, educationally and socially. They help us to connect with people around the world. They allow us to watch movies, listen to music, play games, and enjoy various other facilities. Internet helps us to gather information and gain knowledge. Online facilities are for sharing knowledge and information among known members. We should never chat with anybody until we know them, like classmates, friends, family members. We should also limit the usage of internet and mobile phones to take charge of our lives.
These are the answers for long answer questions. So in today's class, I have discussed this Unit 7 Prose Cyber Safety as well as discussed long answer questions. Given answers for long answer questions. So in next class, I will discuss the answers for synonyms, antonyms, fill in the blanks, true or false. Those questions which are given in our textbook. And one mark, answer the following questions in a sentence or two. We'll discuss the answers for those questions and we'll have a multiple choice question from this chapter. For all possible multiple choice questions that can be asked from this chapter will be discussed in next class. Any doubts to anyone in today's session can please ask me by unmuting yourself or posting it in the chat box. Okay. Thinking that there are no doubts, I shall end my session here. Thank you, friends. Nandri. வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்.